இது செம்பருத்தி செடி. நிறைய மொட்டுக்கள் நமக்கு வந்து விட்டுருக்கு. இந்த செம்பருத்தி செடியை வந்து எதுக்கு நம்ம வளர்க்குறோம்னா, இதில் உள்ள பூக்கள் வந்து நமக்கு வந்து ஹார்ட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பூவாகும். ஏன்னா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். இந்த பூவை நம்ம சாப்பிடும் பொழுது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். அதேபோல் நாங்கள் என்ன செய்வோம்னா, இதை வந்து ஒரு பானமாக குடிப்போம். எப்படின்னா, செம்பருத்தியை வந்து தண்ணியில் நல்லா காய்ச்சி சர்பத்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஆற வச்சு குடித்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு 2 நாள் குடித்தோம்னா நம்ம ஹார்ட்டில் உள்ள கெட்ட கொழுப்புக்கள்லாம் நீங்கிவிடும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா, மல்லிகைப்பூ, மல்லிகை செடி. இதில் நம்ம வீட்டில் ஒரு 2-3 செடி வச்சாலே போதும். நமக்கு வந்து டெய்லி ஒரு 100 பூ நமக்கு கிடைக்கும். இல்லை கொத்து கொத்தாக பூக்கும். இது எப்போ அதிகமாக பூக்கும்னு நம்ம நினச்சோம்னா, வெயில் காலத்தில் வந்து அதிகமாக பூக்கும். மழை காலத்தில் வந்து இந்த பூ வந்து கொஞ்சம் கம்மியாக பூக்கும். பூவும் சிறுசாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குண்டுமல்லி. இந்த குண்டு மல்லியில் ஒரு 10-15 பூவை வந்து நம்ம கட்டினாலே தலைக்கு வந்து நிறையா பூ இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரோஜா செடி. இந்த ரோஜா செடி இந்த ஊட்டி கொடைக்கானலில் தான் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இருக்கிற இடத்த அதிக வெயில் படாமல் நம்ம வளர்க்கலாம். டெய்லி 2-3 பூ நமக்கு இதில் வந்து கிடச்சிரும் நமக்கு. அதனால் வெயில் படாமல் எப்படி, கொஞ்சமாக வெயில் படணும், நல்ல நிழல் தரணும். அந்த நிழலில் நம்ம வளர்க்கணும். அதனால் இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம போட்டு இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக புதினா. புதினா இலை, கடையில் வாங்கின புதினாவை அதோட காம்பை வந்து ஊண்டி வச்சிட்டோம்னா நமக்கு நல்ல டெய்லி வந்து நிறையா புதினா கிடைக்கும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ரம்ப இலை. ரம்ப இலை வந்து மிகவும் முக்கியமான ஒரு இலை. கறி குழம்புக்கு நம்ம இந்த ரம்பலையை போட்டோம்னா மிகவும் நமக்கு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் நமக்கு கொடுக்கும். நமக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்சுலின் செடி. இந்த இன்சுலின் செடி டெய்லி ஒரு இலை சாப்பிட்டாலே போதும், சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாழை மரம். இது என்ன வகை வாழைனா, முந்தன் வாழைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாழை மரம் தான். இதில் உள்ள வாழைப்பழம் கிட்டத்தட்ட 1 அடி கிட்ட இருக்கும். நல்ல நீளமாக இருக்கும், நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும், நமக்கு வந்து சாப்பிட்ட ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். நமக்கு இதுவும் மல்லிகைப்பூ தான். இது தொட்டாச்சினிங்கி இலை. இந்த தொட்டாச்சினிங்கி இலை தொட்டோம்னா சுருங்கிடும். சுருங்கிருச்சா? தொட்டா சுருங்கிடும். மருதாணி இலை. இந்த மருதாணி இலை, மருதாணி அரைச்சி நம்ம கையில் போடும்பொழுது பிரசவ குறைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பப்பாளி. இந்த பப்பாளி காயை வந்து நம்ம வந்து பப்பாளி காயை வந்து நம்ம சாம்பார்லேயோ இல்லை குழம்புலையோ வெட்டி போட்டு சாப்பிடலாம். பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொருவரும் வீட்டில் தோட்டம் வைத்து கொள்ளவும், நமக்கு நல்ல பயனுள்ள மரங்கள் செடிகளை வைத்து ஆரோக்கியமாக வாழலாம்.